எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்பா ஓடுறாங்க அப்படி என்ன நம்ம இப்போ சொல்லிவிட்டோம். அதான் அந்த குற்றமுள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறேங்கும். இது எப்படி இருக்கு தெரியுமா? எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல, எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி. ஐயோ ஏன் கேக்குறீங்க இவங்களோட. எனக்கும் தான் இப்போ புரியல. கரூரில் 41 பேர் முதிப்பட்டு இறந்துருக்காங்க சார். சார் 30 பேர் இறந்துருக்காங்க சார். சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லும்போது நீ ஓடு 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 ஓடுன்னு நீ அப்போ ஓடினியே. அப்போ நீ ஏன் ஓடுற பயந்துட்டுன்னு எனக்கும் தான் புரியல. அதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து அரசு வேலை பணி நியமன ஆர்டர் கொடுக்குற, அவங்களுக்கு அரசு வேலை, அவங்க என்னவோ தியாகி மாதிரி அரசு வேலை அவங்களுக்கு கொடுக்குற. நீ கொன்னதுனால தான் இது கொடுக்குற, உன்னுடைய குறுக்குறே நெஞ்சுக்கு தான் இது கொடுக்குற, நெஞ்சில் குறுக்குறேன்னு இருக்கு, அதனால தான் இப்போ பணி நியமனம் இது கொடுக்குறியா? என்னப்பா பேசுகிற? இதில் வந்து ஓடு 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 அப்படி பாடுற, அப்புறம் வந்து 10 ரூபா பாட்டிலு 10, அது என்னவோ பாடினே 10 ரூபா பாலாஜின்னு பாடினே கரூரில். அப்போ பாடி தான் 41 பேரை சாகடிச்சா. இப்போ ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லி எத்தனை பேரை சாகடிக்க போகிறீங்க சிஎம் சார்? இருக்கும் போது எந்திச்சு ஓடிடுறாங்க. 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. இதுக்கு மேலே பேசினா மொத்தமாக முடிஞ்சிடும், பார்த்துக்கங்க. 5 நிமிஷத்து பேசினதுக்கே கொத்து பரோட்டா போட்டுட்டாங்க அவங்கங்கிறீங்க. நீங்கள் 10 நிமிஷம் கரூரில் பேசி 10 ரூபா பாலாஜி 10 ரூபா பாட்டிலுன்னு 10 நிமிஷம் கரூரில் பேசி 10 ஊர் மக்களை பஞ்சாமிர்தம் பண்ணிட்டேப்பா விஜய். நீ பேசலாமாப்பா? எனக்கு பிடிக்கவே இல்லை உன் பேச்சு. நாம அரசியல் பேசினா விஜயெல்லாம் அரசியல் பேசலாமா அப்படிங்கிறது. சரிப்பா, நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம், எதுக்கு அவங்கள பற்றி பேசிக்கிட்டு அப்படின்னு இருந்தா விஜய்க்கு அரசியலே பேச தெரில அப்படிங்கிறது. இப்படியே மாறி மாறி. ஆமாப்பா, உனக்கு என்ன அரசியல் பேச தெரியுது சொல்லு. நான் இங்கே பேசுகிற மாதிரி தான் நீ அங்கே பேசிகிட்டு இருக்க. உனக்கு என்ன அரசியல் பேச தெரியுது? சும்மா ஸ்டாலின் சார், அவரை ஸ்டாலின் அங்கிள், அவரை குத்தம் படிக்கிறது பொம்பளை சட்டி மாதிரி. எதுனாலும் வந்து ஸ்டாலின் சார் பண்ணதுனால தான், டிஎம்கே பண்ணினதுனால தான் பழியை தூக்கி ஆட்டு பொண்ணு மேலே மாமியார் போடுற மாதிரி ஷோபா மாதிரி சொல்ல வேண்டியது. அப்புறம் வந்து எதுனாலும் வந்து எது சரியில்லைனாலும் முன்னாடி டிஎம்கே பண்ணிச்சு, அதான் இப்படி இருக்குது, அதை சரி பண்ணால் நாள் கொடு, அதை சரி பண்ணால் நாள் கொடு. இதெல்லாம் பேர் அரசியலா? இதெல்லாம் நாங்கள்லாம் பொட்டைங்கள்லாம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பேசுவோம். இதுக்கு ஒரு அரசியல்னு உன்னை தலைவனாக்கின தற்குறிங்களை தான் சொல்லணும். தற்குறியின் தலைவனே, தருதலையாக பேசாமல் தன்னம்பிக்கை ஊட்டும் வசனமாக பேசுங்கள். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அந்த பார்ட்டி ஃபண்ட், அந்த கட்சி நிதின்ற பேர்ல அடிக்கிற கொள்ளையெல்லாம் இந்த தீய சக்தியா இருக்கட்டும், தீந்து போன சக்தியா இருக்கட்டும், 2 பேரும் மாறி மாறி இதே தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஓஹோ, அந்த பார்ட்டி ஃபண்டு வந்து 2 கட்சியும் தீய சக்தியாக இருக்கட்டும், தீர்ந்து போன சக்தியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இதே தான் பேசுகிற. ஒவ்வொரு மேடையிலையும் தீய சக்தியாக இருக்கட்டும், தீர்ந்து போன சக்தியாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு தருதலை சக்தி, ஒரு தற்குறி சக்தி பேசுது. நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னு பேசுங்கன்னு நானும் ஒவ்வொரு வீடியோலையும் கதறேன். அது புரியவே மாட்டேங்குது. நடந்த கதையே பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்க இவ்வளோ ஊழல் அடித்தாங்க, இவ்வளோ ஊழல் அடிக்கிறாங்க, இவ்வளோ ஊழல் அடிக்கிறாங்கன்ட்டு நீங்கள் ஊழல் நீங்கள் இங்கே பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒவ்வொன்றும். இப்போ சபரீசன்கிறவனை போலீஸ் என்னம்மா அடிச்சிருக்கு, அதுக்கு பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். போலீஸ் உங்கள் கீழே தானே வருது. சபரீசன்கிறவரை என்னம்மா ஒரு மாற்றுத்திறனாளியை அடிச்சிருக்கு? கேவலமாக இல்லை? ஏற்கனவே சாத்தாங்குளத்தில் நடந்த மாதிரியே நடந்திருக்கு. இப்போ தீர்ந்த சக்தி தீர்ந்து போன சக்தி, தீர்ந்த சக்தி, தீய சக்தின்னு சொல்கிற தருதலை சக்தி, தற்குறி சக்தி. ஒழுங்காக இப்படிலாம் பேசாத. என்ன பைப்படி சண்டை மாதிரிலாம் பேச, அதுதான் அரசியலா? எங்களுக்கு அறிவு வளரும்படி பேசுப்பா. என்னால் வீடியோ போடாதபடி எனக்கு அறிவுக்கு மேலே உள்ளதாக போடுங்கப்பா.
என்னப்பா எப்படி சொல்கிறதுனே புரியல போங்க. எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட்டை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார்? உங்க ஆட்சி எதுக்குங்க சார்? நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார்? எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்ல. ஏன்னா இருந்தா தானே வரும். மேக்சிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா, தெரியாம நடந்துருச்சுமா, இல்லனா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா, சாரிமா, அவ்வளவுதானே. இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு. இப்படி இருக்கிற இந்த இன்எபிலிட்டி கவர்மெண்ட் இந்த ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் பரிகாரமா சட்டம் ஒழுங்க சரி செஞ்சே ஆகணும். இல்லனா மக்களோட மக்களா ஒன்னா நின்னு உங்களை சரி செய்ய வைப்போம். டிவிகே சார்பா அதுக்கு உண்டான அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும். தேங்க்யூ. விஜய் அங்கிள், நீங்கள் ஒரு மேடையில் பேசினது இப்போ கண்ணாடியில் பார்த்து நீங்கள் அதையே பேசிக்கங்க. இப்போ போட்டிருக்கேனே இந்த முன் வீடியோ, இது நீங்கள் மேடையில் பேசினது இப்போ கண்ணாடியில் பார்த்து நீங்களே பேசுங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கிற சபரீசன் இப்போ அவர் மாற்றுத்திறனாளி, எப்படி போலீஸ் அடிச்சிருக்காங்க கண்டபடி. நீதிமன்றம் தலையிட்டு தான் இதை பார்க்கும்படி இருக்குது, நீங்கள் தலையிடுற மாதிரி இல்லை. அப்புறம் என்ன சொல்கிறீங்க? முதலமைச்சராக செயல்படுங்க. நீங்கள் உட்காந்து காரை வச்சுட்டு விளையாடாமல் நீங்கள் முதலமைச்சராக செயல்படுங்க. மற்றவங்க எழுதி கொடுத்து தான் படிக்கணும்னு இல்லாமல் சிந்திங்க. அந்த கவர்மெண்ட்டாவது தன் மேலே தப்பை வச்சுட்டு சாரிம்மா இனிமே பார்க்குறேம்மா அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் நீ என்னோட சின்னவன் தான், நீ சரி உன் பதவிக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லா தப்பும் திமுக தான், டிஎம்கே தான், தீய சக்தி தான், தீர்ந்து போன சக்தி தான்னு சொல்கிற தருதல சக்தியே, தற்குறி சக்தியே, இப்போ நடக்கிற தப்பெல்லாம் உன் கவர்மெண்ட்டுனால தான். இதை நீ பழைய கவர்மெண்ட்டு வச்சுட்டு போனதுனால தானே ஓட்ட போகிற பாரு இந்த 5 வருஷம். கொஞ்சம் அதை மறுபடியும் வீடியோவை போட்டு நீனே கேட்டுக்கோ, நீ பேசினதை நீனே கேட்டுக்கோ.